கொடுத்தது யார்? ராணுவ தளவாடங்களை கொடுத்தது யார்? போர் வீரங்களை வகுத்துக் கொடுத்தது யார்? போராடுவதற்கு இந்திய ராணுவ வீரர்களை அனுப்பி கொடுத்தது யார்? இத்தாலி எருமையும் சில சப்பானி கழுதைகளும் சேர்ந்து நடத்திய இந்த கொலைக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று நான் இங்கே எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். உன்னால் என்ன செய்ய முடியும்? எங்கள் உணர்வுகளை நீ சிதைத்து விட முடியுமா? உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் வாழவில்லை. உயிர் மயிருக்கு சமானம். உணர்வோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன் இந்தியா இந்த ஈனத்தனத்தை செய்கிறது? சோனியா காந்திக்கு வரலாறு தெரியாது. அவள் தசைப்பசியோடு இந்தியாவில் தஞ்சமடைய வந்த சிறுக்கி அவள். அவளுக்கு வரலாறு தெரியாது. 23 சர்வதேச பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் மன்மோகன் சிங், அந்த விவரம் எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை. இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் 1000 தான் இருந்தாலும் என்னுடைய தேசத்தின் தலைமை அமைச்சராக இருக்கின்ற தகுதியை பெற்றிருக்கிற டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்த நிமிடம் வரையிலும் இந்தியாவின் குடிமகனாக இருந்து வருகின்ற, எதிர்காலத்தில் இருப்பேன் என்பதற்கு உத்தரவாதம் இல்லாத நாஞ்சில் சம்பத் கவலையோடு தெரிவித்துக் கொள்வது, உனக்கு இந்தியாவின் வரலாறும் தெரியாது, உனக்கு காங்கிரசின் வரலாறும் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு தெரியுமா என்றால் அந்த பயல்களுக்கும் தெரியாது. கட்டிய மனைவியை ஏமாற்றி இருக்கிறான் தங்கபாலு. அவள் இப்பொழுது வேறு கணவனை தேடிக் கொண்டிருக்கிறாள். சிதம்பரத்திற்கு தெரியுமா என்றால் உள்துறை அமைச்சர், அவனுக்கும் தெரியாது. அவனெல்லாம் கூத்தாண்டவர் கோவிலில் குடியிருக்க வேண்டிய பயல். மாவீரன் லெனின் சொன்னான், வரலாறு தெரியாத எந்த இனமும் பிழைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை. நான் வாலிப தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், வரலாறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஸ்பெயினிலே பிராங்கோவின் காட்டாட்சி நடைபெற்றது. பிராங்கோவின் காட்டாட்சி ஸ்பெயினில் நடைபெற்ற பொழுது இந்தியா விடுதலை பெறவில்லை. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஸ்பெயினுக்கு சென்றார் பண்டித ஜவஹர்லால் நேரு. பிராங்கோவின் காட்டாட்சியால் பாதிக்கப்பட்ட ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். அவர்கள் கன்னங்களில் படிந்த கண்ணீரை துடைத்தார். அவர்கள் கவலையை பகிர்ந்து கொண்டார். நவீன சிந்தனைகளின் தொட்டில் உலக நாகரிகத்தின் சொர்க்கம் என்று பேசப்படக்கூடிய பிரெஞ்சு நாட்டின் தலைநகரத்தில் பாரிஸிலே பிராங்கோவின் காட்டாட்சிக்கு எதிராக சர்வதேச தலைவர்கள் கலந்து கொண்ட மகாநாட்டிலே ஜவஹர்லால் நேரு பேசினார். நான் இத்தாலி செருக்கி கேட்கிறேன், சப்பை நாயே, உனக்கு இந்த விவரம் தெரியுமா? ஜப்பான் சீனாவின் மீது ஆக்கிரமிப்பு நிகழ்த்தியது. ஜப்பான் படையால் எங்கள் செஞ்சீர மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு செஞ்சீரத்திற்கு விஜயம் செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஜப்பான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிந்து பேசினார் ஜவஹர்லால் நேரு. வைகோவின் தம்பி சொல்லுகிறேன், அந்த மக்களின் கவலையை சுமந்து கொண்டு அவர் இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்தியாவின் காங்கிரஸ் கட்சி தலைவனாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது இந்த வரலாறு. இவன் எல்லாம் தேசிய வங்கியில் பிறந்த பயல்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ஜப்பான் தாக்குதலில் செஞ்சீன மக்கள் படுகிற துன்பத்தை